இப்போ நிறைய பேத்துக்கு இந்த கொஷின் இருக்கும், சார் நீங்கள் எதுக்கு சார் இந்த ஃபாரெவர் லிவிங் ப்ராடக்ட்ஸை வந்து டைரெக்டாக 2CC பண்ணி ஜாயின் பண்ணீங்க அப்படின்ட்டு நிறைய பேத்துக்கு ஒரு கொஷினாக இருக்கலாம். இப்போ இதே மாதிரி கொஷின் வந்து அப்படி ஏன்ட்ட யாராவது கேட்டாங்கன்னா நான் என்ன சொல்வேன்னா, என்னோடது வந்து 3 பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குது இந்த பிஸ்னஸை வந்து ஏன் நான் டைரெக்டாக 2CC மூலிமா ஜாயின் பண்ணேங்கிறது. ஃபர்ஸ்ட் வந்து இந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு வந்து கன்ஃபார்மாக தெரியும். இந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி எப்படிப்பட்ட ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, எப்படிப்பட்ட கம்பெனின்னு எனக்கு தெரியும். ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி தான், ஆனால் US பேஸ்டு கம்பெனி. இந்த கம்பெனி வந்து அவங்க மொத்த காசுமே இப்போ வந்து ஒரு கம்பெனி வந்து இப்போ நிறைய இளைஞர்கள் வந்து இப்போ நிறைய பேர் படித்து வேலை கிடைச்சிடும் நிறைய பேர்த்துக்கு. இப்போ வந்து சில பேர் படிக்காமல் இருப்பாங்க. அவங்கள மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்கெல்லாம் வந்து ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி உருவாக்கணுங்கிற பேரில் தான் உருவாக்கப்பட்டது இந்த கம்பெனி. இந்த கம்பெனி எதுக்குன்னா, இந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை புரிஞ்சு உங்களுக்கு எதுவுமே தேவையில்லை. இந்த பிஸ்னஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ண வந்தீங்கன்னா எந்த டிகிரியும் தேவையில்லை, எந்த டிகிரி ஹோல்டரும் தேவையில்லை. நீங்கள் ஜஸ்ட் உங்கள் ஐடி, உங்களோட கவர்மெண்ட் ஆத்தரைஸ்டு ஐடியை மட்டும் நீங்கள் வந்து இதில் கேவைசி மூலிமா நீங்கள் வந்து அப்டேட் பண்ணி நீங்கள் இந்த பிஸ்னஸை ஜாயின் பண்ணிக்கலாம். அதுவும் கமிஷன் பேஸ்டு ஒர்க். எதுக்குன்னா அதான் நான் சொல்கிற மாதிரி நிறைய பேர்த்துக்கு வேலை கிடச்சிரும். நிறைய பேர்த்து படிச்சிருப்பாங்க. இப்போ நிறைய பேர் வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் ரொம்ப லோவர் கிளாஸில் வந்து இப்போ இருக்கிறபோது நிறைய பேர்த்துக்கு காசு வந்து இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண முடியாது, செலவு பண்ண முடியாது. இப்போ பிஸ்னஸே நீங்கள் எல்லா ஸ்க்ராட்ச்லேருந்து நீங்கள் பண்ணணுன்னா நிறைய செலவாகும். ஸோ அது மாதிரி இந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு யூஸ் ஆகிற மாதிரி இந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த கம்பெனி வந்து உருவாகியிருக்கு. ஸோ நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ திறமை இருக்கோ இந்த பிஸ்னஸில் வந்து நீங்கள் அவ்வளோக்கு அவ்வளோ சேல்ஸ் ஜென்ரேட் பண்ணி நீங்கள் இந்த பிஸ்னஸில் வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். உங்களோட ஹெல்தி லைஃப் ஸ்டைலும் மெயின்டைன் பண்ணுறது இல்லாமல் உங்களோட வெல்தி லைஃப் ஸ்டைலும் நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ இதனால இந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த கம்பெனி வந்து இவங்க ப்ராடக்ட் பண்ணுறது ப்ரீமியம், இவங்களோட ப்ராடக்ட் வந்து ப்ரீமியம் குவாலிட்டியான ப்ராடக்ட். அதை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த ப்ரீமியமான குவாலிட்டி ப்ராடக்டில் வந்து எந்த காம்ப்ரமைஸும் பண்ண மாட்டுறாங்க இது வரைக்கும். இன்னும் அந்த ப்ரீமியம் குவாலிட்டியை இன்னும் பெட்டராக தான் ஆக்குறாங்க, இன்னும் காசு செலவு பண்ணி. ஏன்னா அவங்களுக்கு வந்து எங்களோட அவங்களுக்கு ப்ராடக்ட் தான் மையமாகவே இருக்குது. அவங்களோட ப்ராடக்ட் தான் அவங்க விற்கணும். அவங்களோட மெயின் மோட்டிவே அதுதான். ஸோ அதனால அவங்க வந்து அவங்க ப்ராடக்டில் வந்து அவ்வளோ கோடி செலவு பண்ணி எவ்வளோக்கு அவ்வளோ ப்ரீமியமாக ஆக்க முடியுமோ, எவ்வளோக்கு அவ்வளோ வந்து இந்த சப்ளிமெண்ட்டை வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ஆக்க முடியுமோ, நிறைய டிசீஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ரொம்ப ஒர்க்கு நல்லாவே ரிசல்ட் வந்துக்கிட்டு இருக்கு நிறைய பேர்த்துக்கு. ஸோ அதனால தான் அந்த குவாலிட்டி, அந்த ப்ரீமியம் குவாலிட்டியை வந்து அவங்க காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாங்க, அதை வந்து டிக்ரீஸ் பண்ண மாட்டாங்க, இன்னும் இன்க்ரீஸ் தான் பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் இந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எனக்கு கொடுக்குது. இந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை புரிஞ்சு நான் வந்து வந்து டிக் பண்ணது இதில் வந்து நான் வந்து எப்படின்னா, இதில் வந்து நான் பாஸ். இந்த இந்த விஷனரி, இந்த பாயிண்ட் வந்து எனக்கு கிளியர்ன்ட்டு எனக்கு தோணுனதுனால நான் இந்த லைனை வந்து ஓகே பண்ணிட்டேன். ஸோ செகண்ட் லைன் என்னன்னா, என்னோட டீம் எப்படின்னா ஒரு சிஸ்டமை ஃபாலோ பண்ணுறாங்க. ஒரு சிஸ்டம் எப்படி ஃபாலோ பண்ணுறாங்கன்னா, ஃபஸ்ட்டு ஆஃப்லைன் சிஸ்டமாக இருந்தது. எல்லாத்தையுமே நம்ம வந்து எல்லாத்துக்கும் கால் பண்ணி கன்வின்ஸ் பண்ணி இந்த பிஸ்னஸை பற்றி சொல்லிக்கிட்டு இருப்போம். இன்றைக்கி தேதியில் அப்படிலாம் கிடையாது. இது வந்து 2025 வந்துருச்சு. நிறைய டூல்ஸ், நிறைய AI டூல்ஸ் வந்துருச்சு, நிறைய டெக்னாலஜிஸ் இருக்குது, நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. எல்லாமே ஃப்ரீ சாஃப்ட்வேர்ஸ். AI டூல்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணி வாங்கணும்னு இல்லை, எல்லாமே ஃப்ரீயாக வந்து உங்களுக்கு இன்டர்நெட்லேயே ஃப்ரீயாக இருக்குது. அந்த மாதிரி டூல்ஸை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ எனர்ஜி நீங்கள் வேஸ்ட் பண்ணீங்களோ ஃபஸ்ட்டு ஆஃப்லைனில், அவ்வளோக்கு அவ்வளோ எனர்ஜியை வந்து கன்சியூம் பண்ணிக்கிறலாங்க. எப்படின்னா, ஒரு ஆட்டோமேஷன் சிஸ்டம். இப்போ வந்து ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுறீங்க. ஒரு ஆக்டிவிட்டினா, என்னோட ஆக்டிவிட்டி என்னன்னா கான்டென்ட் கிரியேஷன் அண்ட் ஆட்டோமேஷன். நாங்கள் வந்து ஒரே ஒரு கான்டென்ட், இப்போ வந்து என்னோட கான்டென்ட், இப்போ நான் வந்து என்ன ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேனோ இந்த கான்டென்ட்டை நான் வந்து ஒரு வாட்டி பண்ணிட்டேன்னா என்னோட எனர்ஜி வந்து ஒரு வாட்டி வேஸ்ட் ஆச்சு. இந்த எனர்ஜி காலத்துக்கும் என்னோட ஐடியில் ஓடிக்கிட்டே இருக்கும். இப்போ நிறைய பேர் வந்து என்னோட ஐடியில் வந்து பார்த்தாங்கன்னா, எத்தனை பேர் இப்போ வந்து என்னோட இதில் வந்து ஒரு 50 வியூஸ் 100 வியூஸ் வந்துச்சுன்னா நான் 100 பேர்கிட்ட போய் ரீச் ஆனேன்னு அர்த்தம். ஒரே ஒரு வாட்டி ஆக்டிவேட் பண்ணி, ஒரே வாட்டி எனர்ஜிஸ் வேஸ்ட் பண்ணி. ஸோ அதுதான் ஆட்டோமேஷன். இந்த ஆட்டோமேஷன் சிஸ்டம் வச்சு நான் வேர்ல்டு வைடாக ரீச் ஆகிக்கிட்டு இருக்கேன். ஒரு யூடியூப் பிளாட்ஃபார்மில், யூடியூப் மாதிரி பிளாட்ஃபார்மில் வந்து ஒரே ஒரு ஆக்டிவிட்டி பண்ணி மல்டிபிள் இன்கம் ஸ்ட்ரீம் ஜென்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரியான கம்பெனி, அதாவது நீங்கள் வந்து உங்களுக்கு கீழே ஒரு டவுன்லைன், ஒரு அப்லைன் இருக்காங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து ஜாயின் பண்ண வச்சாருன்னா
அவர் என்ன சிஸ்டம் அந்த கம்யூனிட்டியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரோ அதே சிஸ்டம் வந்து எனக்கு ப்ரொவைட் பண்ணிட்டார். புரியுதா? இப்போ நிறைய டீமில் இருக்க நிறைய பேர் வந்து சொல்லவே மாட்டாங்க எப்படி நாங்கள் வந்து இந்த லெவல் அச்சீவ் பண்ணோம், எப்படி இந்த பிஸ்னஸில் வந்து என்ன ஒர்க் பண்ணுறதேன்னு சொல்ல மாட்டாங்க. இங்கே வந்து என்னென்னா ஒரு சிஸ்டம் உருவாக்கியிருக்காங்க, ஒரு கோர்ஸ் சிஸ்டம் மாதிரி ஒரு ஏஐ டூல்ஸை யூஸ் பண்ணி ஒரு சிஸ்டம், ஆட்டோமேட்டிக் சிஸ்டம். இப்போ வந்து நீங்கள் என் கூட ஜாயின் பண்ணீங்கன்னா நான் எந்த மாதிரி சிஸ்டமில் ஒர்க் பண்ணுறேங்கிறத நான் ஒரு லிங்க் மூலிமா ப்ரொவைட் பண்ணிடுவேன். அதில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லாமே கொடுத்துருக்கு. என்னென்ன வந்து இந்த பிஸ்னஸில் வந்தோடனே நீங்கள் உங்களோட ஃபஸ்ட்டு 5 ஸ்டெப்பு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது அதில் இருக்குது. அதுக்கப்புறம் எங்கேருந்து நீங்கள் தொடங்கணும், என்னென்னலாம் நீங்கள் க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லா ட்ரைனிங் சிஸ்டம்ஸும் இருக்குது. அதில் ஒரு சப்போர்ட் சிஸ்டம் மாதிரி ஒரு கஜாபி ஒரு டூல் இருக்குது, ஒரு டூல் இருக்குது. அந்த டூலில் வந்து பல கோடி ரூபா, ஒரு ₹1,00,000 அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும்னு தேவையில்லை. நமக்கு மேலே இருக்காங்க, எங்கள் கம்யூனிட்டி ஆரம்பித்தவர் இருக்கார்ல, அவர் தான் இதுக்கு வந்து எல்லாமே, இதுக்கு என்ன ஃபைனான்ஷியல் எல்லாமே, இந்த டூல்ஸ் எல்லாமே நடத்துறது, மணியை பே பண்ணுறது எல்லாமே அவர் தான். நமக்கு வந்து ₹1 இல்லை. நம்ம வந்து இந்த கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணுறோம், நம்ம பிஸ்னஸை வந்து இவங்களோட சேர்ந்து நம்ம பிஸ்னஸை க்ரோத் பண்ணுறோம், அந்த சிஸ்டமை யூஸ் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். அதில் வந்து ₹1 நம்ம கொடுக்க போகிறதில்ல, ஆட்டோமேஷனுக்கு ₹1 கொடுக்க போகிறதில்ல, எதுவுமே பண்ண போகிறது. ஸோ இந்த மாதிரியான ஒரு ட்ரைனிங் சிஸ்டம், இந்த மாதிரியான ஒரு சப்போர்ட் சிஸ்டம் உங்களுக்கு கிடச்சிருந்தா இந்த பிஸ்னஸை ரன் பண்ணுறதுக்கு, இந்த பிஸ்னஸை வந்து லாங் டர்மாக பில்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஜாயின் பண்ண மாட்டீங்களா? ஏன் ஜாயின் பண்ண மாட்டீங்க? நான் வந்து இந்த சிஸ்டமை கேள்விப்பட்டவொடனே இதை வந்து டிக் பண்ணிட்டேன், இதுவும் ஓகே அப்படின்ட்டு. ஸோ 2வது பாயிண்ட்டும் கிளியர் ஆயிடுச்சு. 3வது பாயிண்ட் எதுக்கு டைரக்டர் டு சிசினா, எனக்கு தெரிஞ்சிருச்சு பிஸ்னஸை பற்றி நான் கிளியர் ஆகிட்டேன். இந்த பிஸ்னஸ், இந்த கம்பெனி எப்படிங்கிறத நான் கிளியர் ஆனேன். அதுக்கப்புறம் எனக்கு கிடைச்ச டீம் சப்போர்ட், எனக்கு கிடைச்ச கம்யூனிட்டி சப்போர்ட், என்னோட சிஸ்டம் சப்போர்ட், அதுவும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது, ரொம்ப நம்பிக்கையானது இருந்தது. அதுவும் இல்லாமல் 25 இப்போ இருந்தே நம்ம வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சோம் இந்த ஏஐ டூல்ஸ் மூலமா. 26லலாம் இன்னும் அட்வான்ஸ் ஆகும். இன்னும் வந்து நம்ம டைம் வந்து மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் இன்றைக்கி தேதியில் வந்து ஒரு ஏஐ டூல்னால இப்போ வந்து ஒரு விஷயத்தை வந்து க்ளோனாக பண்ண முடியும். நம்ம வந்து ஒரே இடத்துல இருந்து மல்டிபிள் வேலையை நம்ம பார்க்க முடியும் நம்மளால். ஸோ அதுதான் ரொம்ப பவர்ஃபுல்லான இந்த பிஸ்னஸை வந்து ரன் பண்ணி நம்ம அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி சிஸ்டம் நான் வந்து பார்க்கவே இல்லை. இந்த மாதிரி ஒரே சிஸ்டம் தான், என்னோட கம்யூனிட்டி சிஸ்டம் தான். எங்கே தேடினாலும் இவங்க ஒரே சிஸ்டம் தான் இது வரைக்கும் இருக்காங்க. இந்த மாதிரி ஒர்க் யாரும் பண்ணதில்லை, இந்த மாதிரி ரிஸ்க் யாரும் எடுத்ததும் இல்லை. ஸோ நல்லா போய்கிட்டு இருக்கு, நல்லா போய்கிட்டு இருக்கிறதுனால அவங்க வந்து கொடுத்த ரிசல்ட்ஸ் எல்லாம், அவங்க காமிச்ச ஒரு ரிசல்ட்ஸ் எல்லாம் எல்லாமே இன்ஸ்பயராக இருந்துச்சு எனக்கு. ஸோ இதெல்லாம் கிளியர் ஆனதுக்கப்புறம் நான் டைரெக்டாக வந்து, அதாவது ஒரு பிஸ்னஸை நம்ம ஸ்க்ராட்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னா பல லட்ச ரூபா செலவாகும் நமக்கு. ஸோ இந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி என்னென்னா, ஒரு கம்பெனி லைசன்ஸ், ப்ராடக்ட்ஸ் எல்லாமே தயாரித்து கோடி ரூபா தயாரித்து உங்களுக்கு செலவு பண்ணி உங்களுக்கு இந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை வெறும் 30,000 ரூபாய்க்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. வெறும் 30,000 ரூபாய்னா இந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. இந்த கம்பெனியில் ஒரு காம்போ பேக் ப்ராடக்ட் கொடுக்குறாங்க. அந்த ப்ராடக்டை நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணி 30,000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா அடுத்து இந்த கம்பெனியில் வந்து எதுவுமே நீங்கள் வந்து காசு கட்ட தேவையில்லை. அந்த ப்ராடக்டை மட்டும் பர்ச்சேஸ் பண்ணி ஃபாரெவர் பிஸ்னஸ் ஓனர் ஆகிடுறீங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஏர்னிங் வந்து, உங்களோட ஜெர்னி வந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த பிஸ்னஸ் மூலிமா. அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து 170+ கண்ட்ரியில் வந்து யாரெல்லாம் நீங்கள் வந்து இந்த பிஸ்னஸை பற்றி உங்கள் வெளிப்படையாக எடுத்து சொல்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களோட ஸ்கில் பார்த்து, உங்களோட பேச்சுகள், உங்களோட வேல்யூ, நீங்கள் என்ன வேல்யூ எங்களுக்கு கொடுக்குறீங்க, யாரும் கொடுக்காத வேல்யூ நீங்கள் கொடுக்குறீங்களா அப்படிங்கிறது இன்றைக்கி வந்து மார்க்கெட்டில் தெளிவாக இருக்காங்க எல்லாருமே. எல்லா கஸ்டமர்ஸ், எல்லா ப்ராஸ்பெக்ட்ஸும் ரொம்ப தெளிவாக இருக்காங்க இன்றைக்கி தேதியில். இந்த பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா இன்னும் வர்ற காலகட்டத்தில் ஒரு எப்படின்னா, ஒரு பிரைட் ஸ்டூடெண்ட்லேருந்து ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் வரைக்கும் இந்த பிஸ்னஸில் ஜாயின். ஸோ அண்டர் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் இருக்காங்க இல்லையா படிப்பில், ஸோ அவங்க வந்து பண்ணவே முடியாது. கொஞ்சமாச்சும் எஜுகேட்டடாக இருக்கணும் நீங்கள் இந்த பிஸ்னஸை அடுத்து வர காலகட்டத்தில். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க, கூலி வேலை பார்க்குறவங்களெல்லாம் இந்த பிஸ்னஸை இழுத்து கொண்டு வராங்க, காசு, பணம், வீடை காமிச்சு. ஸோ அதெல்லாம் தப்பு. நாளை பின்ன எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து எத்திக்கலாக, எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராக்டிக்கலாக, எவ்வளோக்கு எவ்வளோ ஜென்வனாக அந்த பிஸ்னஸை நீங்கள் பண்ணுறீங்களோ அவங்க தான் இந்த பிஸ்னஸ்லாம் நினச்சி நிற்க போகிறாங்க அடுத்த ஒரு 5 வருஷத்தில். ஸோ யாருக்கு வந்து ஒரு பேசிக்கான ஒரு லிங்கை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண யாருக்கும் தெரியலன்னா அவங்க இந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு தேவையில்லை. நீங்கள் இந்த பிஸ்னஸ் பண்ணவும் பண்ணாதீங்கன்னு தான் நாங்கள்
நம்ம சொல்லுவோம். ஏன்னா நிறைய பேர் அந்த மாதிரி எங்கள் சிஸ்டமில் இருந்து வந்திருக்காங்க, ஒரு லிங்க் கூட காப்பி பண்ண தெரியாமல் இருந்திருக்காங்க. அவங்கெல்லாம் இன்றைக்கி அவங்க பிஸ்னஸை ஜென்ரேட் பண்ணி நெக்ஸ்ட் லெவல் போயிருக்காங்க. ஸோ நீங்கள் தான் உங்களோட தன்னம்பிக்கையை ஊட்டணும். நீங்கள் வந்து இந்த பிஸ்னஸை பண்ண முடியுமா முடியாதா, கொஞ்சமாச்சும் நீங்கள் வந்து எஜுகேட்டடாக இருக்கணும். இல்லைன்னா நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுவீங்க இந்த பிஸ்னஸில். ஏன்னா நாளை பின்ன வரும்போது இந்த சப்போர்ட் சிஸ்டம், ட்ரைனிங் சிஸ்டம் எல்லாமே வந்து ஒரு ஒரு நல்ல வந்து ஒரு எத்திக்கலான பர்சன்ட்னு சொல்ல, ஒரு டெக்னிக்கலான பர்சன் தான் இதை வந்து பண்ண போகிறாங்க. ஸோ நான் டெக்னிக்கல் யாராவது இருந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவீங்க இந்த பிஸ்னஸை பில்ட் பண்ணுறதுக்காக. ஸோ இதுதான் என்னோட 2cc டைரக்ட்லி பண்ணுறதுக்கான ஒரு விஷயம். 30,000 ரூபாய் எதுக்கு நம்ம வந்து கொடுக்கக்கூடாது? ஒரு கம்பெனி நல்ல கம்பெனின்னு தெரிஞ்சு போச்சு, நம்ம நாளை பின்ன இதில் பிஸ்னஸ் சேல்ஸ் பண்ணி கொடுத்தா அவளுக்கு அவ்வளோ கமிஷன் நமக்கு கொடுக்கும். இன்டர்நேஷ்னல் ட்ரிப்ஸ் நமக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. நிறைய போனஸ் ரீகேப்ஸ் இருக்குது. எவ்வளவோ நமக்கு இருக்குது. எவ்வளோக்கு எவ்வளோ சேல்ஸ் ஜென்ரேட் பண்ணணுமோ அவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு கிடைக்கும். அதுவும் இல்லாமல் ஒரு டீம் சப்போர்ட் சிஸ்டம் வந்து உங்களுக்கு 24 மணி நேரம் உங்களுக்கு சப்போர்ட் கொடுத்துட்டு இருப்பாங்க. என்ன ஹெல்ப்பாக இருந்தாலும் கம்யூனிட்டி டெஸ்க் இருக்குது, ஹெல்ப் டெஸ்க் இருக்குது. அங்கே கொஷினை போடுங்க. கொஷினை போட்டவுடனே உங்களுக்கு வித்தின் 1 hour, ½ hour கூட உங்களுக்கு கொஷின்ஸ்க்கு வந்து பதில் கிடைக்கும். அவ்வளோ கம்யூனிட்டி மெம்பர்ஸ் இதில் இருக்காங்க, அவ்வளோ சிஸ்டம். ஸோ இந்த மாதிரி சப்போர்ட் சிஸ்டம் எல்லாமே தெளிவாக இருக்கிறதுனால தான் நான் 2cc டேரெக்டாக பண்ணேன். ஏன்னா எந்த டவுட்ஸுமே இல்லை எனக்கு இந்த பிஸ்னஸை பற்றி. எதுக்குன்னா நான் கிளியர் ஆகிட்டேன், 100% கிளியர் ஆகிட்டேன். என்ன பண்ணணும்னு தெரிஞ்சிருச்சு, இந்த பிஸ்னஸை பற்றி எப்படின்னு, இந்த கம்பெனியை பற்றி தெரிஞ்சிருச்சு. இந்த பிஸ்னஸில் வந்து என்ன நம்ம பண்ணணும், எங்கேருந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணணுங்கிறத ட்ரைனிங் லெசன்ஸ்லாம் நமக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன வெயிட் பண்ணணும், எல்லாமே நமக்கு ப்ளூ பிரிண்ட் ரோட் மேப்பே கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் எதுக்கு இந்த பிஸ்னஸில் வந்து ஒரு 50-50 மைண்ட் செட்டில் இருந்துட்டு டேரெக்டாக 100% உங்களுக்கு வந்து விஷன், உங்களோட ரோட் மேப் கிளியர் ஆயிடுச்சுன்னா தாராளமாக நீங்கள் வந்து 2cc வந்து தாராளமாக ஒரே ஒன் ஷாட்டில் வந்து 2cc பண்ணி என்ன காசை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க. காசுக்கு பதிலாக ப்ராடக்ட்ஸ் வருது. அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பாருங்களேன். எல்லாம் பெனிஃபிட்ஸ் உங்களுக்கே தெரியும். நாளை பண்ண நீங்கள் வந்து உங்கள் கஸ்டமருக்கு நீங்கள் வந்து ப்ராடக்ட் ரெக்கமெண்ட் பண்ணீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ண ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் அன்றைக்கி தான் உங்களுக்கு புரியும். நான் எதுக்கு இன்றைக்கி யூஸ் பண்ணேங்கிறது அன்றைக்கி தான் உங்களுக்கு புரியும். நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணும்போது அது என்ன உங்கள் உடம்புல பெனிஃபிட் தரும், இந்த ப்ராடக்ட் எப்படி உங்களுக்கு பெனிஃபிட் தரும், என்னென்னலாம் நன்மைகள் உங்கள் பாடியில் ஒர்க் பண்ணுது அப்படிங்கிற பெனிஃபிட் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். அந்த 2cc நீங்கள் ஸ்டார்டிங் பேக் காம்போ வாங்கும்போது அதை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அது மூலிமா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ நீங்கள் அந்த ப்ராடக்ட்டை வந்து ரீட்டெயில் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். என்னென்ன பிரச்சனைகள்லாம் இது வந்து குணப்படுத்தணும்னு நம்ம வந்து கிளைம் பண்ணக்கூடாது. இந்த வந்து கியூர் பண்ணிடும், இதை வந்து பர்மனெண்ட்டாக குணப்படுத்திடும் அப்படின்லாம் நம்ம வந்து இந்த டிஸ்க்ளைமரில் கீழே போட்டுடணும். திஸ் இஸ் நாட் அ மெடிசன், இது வந்து சப்ளிமெண்ட், இது வந்து உணவே மருந்துன்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி எல்லாமே உணவுப் பொருட்கள் தான், எல்லாமே மூலிகை சார்ந்தது, எல்லாமே சப்ளிமெண்ட்ஸ். ஸோ இது சப்ளிமெண்ட்ஸ் சாப்பாடு மாதிரி. நீங்கள் வந்து இப்போ உங்களுக்கு 10 வருஷமாக ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா 10 வருஷத்தில் வந்து நீங்கள் 2 மாதம் இந்த சப்ளிமெண்ட்ஸ் எடுத்தால் உங்களுக்கு சரியாகாது. காலப்போகிற காலத்தில் வந்து நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். டே டு டே ஒரு மந்தில் வந்து இவ்வளோ எல்லாத்துக்குமே கால்குலேட் பண்ணி எவ்வளோ ப்ராடக்ட் வாங்கணுங்கிறத நீங்கள் வந்து கரெக்டாக கால்குலேட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா எல்லா மந்த்தும் டே டு லைஃப் மாதிரி நீங்கள் வந்து டெய்லி இதை யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்குள்ள ரிசல்ட்டை நீங்கள் ஃபீல் பண்ணிக்கலாம். இந்த கம்பெனி அப்படி என்ன சொல்லுதுன்னா 90 நாளைக்கு நீங்கள் வந்து 90 நாளைக்கு டெய்லி எங்களோட ப்ராடக்டை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பெட்டர் ரிசல்ட்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பெட்டர் ரிசல்ட்ஸ் உங்களுக்கு வந்து அப்போ தான் கிடைக்குன்றாங்க, வாய்ப்பு இருக்குன்னு இல்லை, அப்போ தான் உங்களுக்கு பெட்டர் ரிசல்ட்ஸே வரும். குறைஞ்சது 90 நாள். ஸோ இதுதான் இந்த கொஷினுக்கான பதில். என்னோட பதில் வந்து கரெக்டாக நீங்களும் இந்த பிஸ்னஸில் இருந்தீங்கன்னா இதே மாதிரி விஷயத்த நீங்கள் வந்து ரிலேட் பண்ணுறீங்கன்னா, நீங்கள் வந்து நான் சொல்கிறத வந்து கரெக்டாக ரிலேட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் தாராளமாக இந்த பிஸ்னஸை ஜாயின் பண்ணிக்கலாம். அதாவது உங்கள் விஷன், உங்களோட பிஸ்னஸ், உங்களோட மைண்ட் செட் வந்து இந்த பிஸ்னஸ் மேலே இருக்கிற அந்த பார்வை இருக்கு இல்லையா, அது வந்து 100% கிளியர் ஆகும். அது கிளியராக எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து ஃபோக்கஸ்டாக நீங்கள் கிளியராக இருந்தால் தான் அந்த பிஸ்னஸில் நம்ம என்ன பண்ண முடியும், அடுத்தடுத்து நம்ம பிளான் என்ன இந்த பிஸ்னஸில் அப்படிங்கிற ஒரு வழி வந்து அதுக்கு உங்கள் மைண்டில் வந்து இருக்கிற இந்த பிஸ்னஸை பற்றி இருக்கிற நெகட்டிவ் தாட்ஸ்க்கு எல்லாமே நீங்கள் வந்து கொஷினாக கேட்டு அதுக்கான ஆன்சரை நீங்கள் வந்து வாங்கி அதை கிளியர் பண்ணணும். உங்கள் மைண்டில் எப்போ இந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் உங்கள் மைண்ட்லேருந்து என்றைக்கு கிளியர் ஆகுதோ அன்றைக்கி தான் இந்த பிஸ்னஸை நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுவீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் உங்கள் காண்டாக்டில் வீடியோ பார்க்குறவங்க காண்டாக்டில் வந்து நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மாதிரி நான் வந்து இந்த விஷயத்தை ரிலேட் பண்ணுறேன், நான் யாருக்காவது இந்த வீடியோ ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு நினச்சிங்கன்னா நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
ஸோ இந்த வீடியோ வந்து நீங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் என்னென்னா, இந்த பிஸ்னஸில் நீங்கள் வந்து இந்த வீடியோவை பார்த்து உங்களுக்கு எதாவது ரிலேட் பண்ணி நீங்கள் இந்த பிஸ்னஸில் வந்து ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் 4th லிங்க் கொடுத்துருங்க. ஃப்ரீ லிங்க் தான், ஃப்ரீயாகவே ஐடி க்ரியேட் பண்ணிக்கலாம் டேரெக்டாக. அப்படி இல்லைன்னா ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன், அதில் வந்து காண்டாக்ட் பண்ணிக்கோங்க, நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்குவோம். அப்படி யாராவது ஃபாரெவர் லிவிங் பிஸ்னஸில் ஏற்கனவே இருந்தீங்கன்னா, எங்களோட சிஸ்டம் தெரியணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஏதாவது சேலஞ்சிங் நீங்கள் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க உங்கள் பிஸ்னஸில், ப்ராடக்ட் ரிட்டெயிலிங், லீட் ஜென்ரேஷன் அப்படிங்கிற ஜாயினிங்ஸ், அப்படி ஏதாவது உங்கள் சிஸ்டம் நீங்கள் ஒர்க் பண்ணுற சிஸ்டம் உங்களுக்கு பிடிக்காமல் இருந்தால், காலிங்ஸ், டிஎம்ஸ் அப்படின்ட்டு, ஸோ நீங்கள் எங்களோட ஆட்டோமேஷன் சிஸ்டம், லீட் ஜென்ரேஷன் சிஸ்டம், ப்ராடக்ட் ரிட்டெயிலிங் சிஸ்டம்ஸ் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அப்படி டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் உங்களுக்கு எதுவும் புரியலன்னா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை டிஸ்கிரிப்ஷன்லேயே வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்கேன், என்னை கனெக்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து டீட்டெயிலாக இதை பற்றி வந்து பேசுவோம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அடுத்த வீடியோவில் வந்து ஒரு நல்ல கண்டென்ட்டோட நம்ம வந்து சந்திப்போம். ஸோ தேங்க்ஸ் லாட், பாய்.